ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்க வச்சு வேஃபில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சக்கரவள்ளி கிழங்கு இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு அதை லைட்டாக வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பால் விட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்கணும். கடலை எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ சேர்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும். அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ இல்லை நீங்கள் கற்கண்டு அந்த மாதிரி நீங்கள் எதனாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து 1 கப் அளவுக்கு மல்டிகிரெயின் ஆட்டா சேர்த்துருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு இல்லை ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேஃபில் மேக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவை சேர்க்கணும். சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேஃபில் சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.